ஊடகங்களை திறந்தோம் அப்படின்னாவே வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்களை வந்துட்டு பதவியை விலக்கி வச்சிங்க அப்படின்னா தான் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்னு இபிஎஸ் வந்து அமித்ஷா கிட்ட சொன்னதாகவும் இந்த மாதிரி பல ரூமர்ஸை பார்த்தோம். அமித்ஷா வந்து சொன்னதுனால இப்ப தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகிடுவாரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்துல தொண்டர்கள்ல இருந்து அவருடைய ஆவேசமான ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு வரும் அப்படின்னு ஒரு டென்ஷனோடையும் இருக்காங்க. சோ அதை பத்தின இந்த ஒரு வீடியோ. மொத்தம் 4 விஷயம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா நம்ம அண்ணாமலை அவர்களை பத்தி போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பத்தி தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நான் எங்க இருப்பேன்னு தெரியல, என்ன அப்போ வந்து நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி கரண்டா இது வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்றத பத்தி என்னுடைய வரலாறு பேசும் அப்படிங்கிறாரு. அதை நீங்க பாருங்க. அண்ட் செகண்ட் திங், ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்று பேசுறாங்களோ அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. அதே இடத்துல நான் வந்து பதில் சொல்ற இடத்துல இல்லைனாலும் யார் இங்க நிக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவனை இந்த மாதிரி ஒரு தலைவனை நீங்க திரும்பவும் பார்க்க முடியாது பாருங்க அப்ப ஃபீல் பண்ணுவீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா என்னன்னு தெரியலையேன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் இருந்துச்சு. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு வீடியோவை பாருங்க. ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்னாலும் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது எங்கள் கடமை. நீங்க கண்டிப்பா கேட்கணும். மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிஜேபியினுடைய வளர்ச்சியை மட்டும் தான் நான் ரொம்ப குறிக்கோளோட பாக்குறேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. அடிமட்ட தொண்டனா இருந்தும் கூட பிஜேபி கட்சிக்காக உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பதிவை கொடுத்திருக்காரு. அதையும் பாருங்க. என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க, கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். நான் வேண்டாம் நான் சொல்றேன், அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் நான் பேசுனது 3 வருஷமா கேள்வி கேட்கறது நான் பதில் சொல்றேன். அந்த லாஸ்ட் 4th விஷயம் என்னன்னா, தலைமைகள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு நடக்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணாம பாருங்க. டெல்லியில பேசும்போது தொண்டராக பணியாற்றவும் தயார் என்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். அதனுடைய பொருளை நீங்க நல்லா உணர்ந்துருக்கீங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக. சோ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் 2020ல கரெக்டா அண்ணாமலை ஐபிஎஸ் வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அரசியல்ல ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாரு. ஸோ அரசியல் மாற்றம் கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா தான் மக்களுடைய மனமாற்றமும் அண்ட் மொத்தமா நம்மளுடைய எல்லாமே மாறும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அந்த மனுஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அவர் பண்ண விஷயங்கள்லாம் விடுங்க, இப்போ நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஐயோ அண்ணாமலை வந்துட்டு திரும்பவும் மாத்திருவாங்களா, தலைவரா அவர் இல்லையா, அவர் இருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு பயம் தான் மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும், இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு, நான் வந்து கூட்டணிலாம் இருக்க மாட்டேன், பிஜேபியும் எனக்கு வேணாம் எதுவும் வேணாம், நான் படக்கே என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு இவ்வளவு நாளா வாய்ஸ் அவடாலாம் போயிட்டு இருந்தது. சடனா அமித்ஷாவை போய் நான் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு, இங்க இருந்து டெல்லி கிளம்புறாரு. டெல்லிக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் 4 கார் இப்படி மாறி அப்படி மாறின்னு 4 கார்ல போயிட்டு அவரை மீட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது ஏன் பண்ணாரு அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா திமுக காரவங்களும் என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு முக்கிய கேள்வியா வச்சு பேசுறாங்கல்ல, நீங்க என்ன திருட்டு கும்பலா நீங்க, இல்ல திருட மாதிரி எதுக்கு அப்படிலாம் போறீங்கல்ல அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கான ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு தெரியாது. எனவே அவர் அமித்ஷாவை போயிட்டு மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கூட்டணியை பத்தி பேசியிருக்கலாம், பேசினாங்க அதுதான் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். இல்ல கரெக்ட் தானே? ஏன் அப்படின்னா இது அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்லயே அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் 9 months ஆஃப் டைம் இருக்கு நம்மளுக்கு, அப்போ 12 months ஆஃப் டைம் இருக்கு, அப்போ நம்ம பேசிக்கலாம், கூட்டணி அப்படிங்கிறது வந்துட்டு அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நம்ம என்னதான் வந்து நினைச்சாலும், நம்ம என்னதான் பண்ணணும் சிறப்பா பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளுக்கு வந்து எதிரிகளும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பதில் அவர் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாரு. வேண்டாம் நம்ம நினைக்கிறது வந்து நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாவும் முடிச்சிருந்தாரு. நீ என்னவோ ஒண்ணு பண்ற அப்படிங்கிறது தோணுச்சு. சோ அப்கோர்ஸ் நம்ம நினைச்ச மாதிரியே தான் விஷயமும் நடந்திருக்கு. அமித்ஷா வந்து உறுதிப்படுத்தல அப்படின்னாலும் இபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்றதாகவும், அண்ணாமலை வந்துட்டு இப்போதைக்கு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் இணையணும் அப்படின்னா குறுக்க ஒரு பெரிய பில்லரா நிக்கிறது அண்ணாமலை. சோ அண்ணாமலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதாகவும் சில விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கான ஒரு ஆன்சரை நான் சொல்றேன். ஆக்சுவலி இப்போ அப்படியே பேசிக்கா யோசிப்போம் பிளாங்கான ஒரு மைண்டோட, இபிஎஸ் எந்த அளவுக்கு வந்து மைண்டை ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டு அமித்ஷாவை போய் மீட் பண்ணி என்னதான் பயங்கரமா அடிச்சுக்கிட்டுமேங்க, செம்ம சண்டை போட்டுக்கிட்டாங்க, இவ்வளோ நடந்துச்சு, இவ்வளோ ஒரு விஷயங்களையும் தாண்டி அமித்ஷாவை மீட் பண்ணி எதுக்காக மீட் பண்றாரு, ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மீட் பண்றாரு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போது பிஜேபிக்கு ஒரு தங்க தாம்பலத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. இந்த மாதிரி ஒரு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்டை
மிஸ் பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. சோ இப்போ வந்து லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. அண்ணாமலை போயிடுவார், ஐயோ போகக்கூடாதுன்னு ஒரு பக்கமும், அண்ணாமலை ஓவரா பேசினாரு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பாளர்கள் பேசுறதும் இருந்துச்சு. பட் அப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ஓவரா திங்க் பண்ணோம் அப்படின்னா இபிஎஸ் அவ்வளவு அளவுக்கு யோசிச்சு வேணான்னு நினைச்சவங்களை போய் பார்த்திருக்காரு. ஒரு ஒரு என்ன சொல்றது, அமித்ஷா வந்து அந்த அளவுக்கு யோசிக்காம இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழகத்துல ஒரு பிளேஸ பிடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் யார் யாரோ தலைவரா இருந்தாங்க. ஆனா இப்போ செம்ம ஸ்ட்ராங்கா டெய்லி ஒரு ட்வீட், டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன இங்க நடக்குதுன்னா அப்படிலாம் கிடையாது, அப்பவே பதில் சொல்றதுன்னு பிரஸ் மீட் கூடயே எப்பவுமே இருக்கிற மாதிரி மக்கள் கூட இணைஞ்ச வண்ணம் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள். நீங்க உடனே சொம்பு துக்கியாலாம் கேட்க ஆரம்பிக்க வேணாம். பிகாஸ் வி ஆர் வாட்சிங்ல டெய்லி நம்ம பாக்குறோம். இங்க டிஎம்கே வந்து ஒண்ணு பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க இந்த ஊழல் பண்ணிருக்காங்க அந்த ஊழல் பண்ணிருக்காங்கன்னு கட்சிகள் அறிக்கை கொடுக்குது. களத்துல நின்று சண்டை போடுறதும் போராட்டம் பண்றதும் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஷுவரா பிஜேபி மாநில தலைவரான நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் இல்லையா? சோ அவர் வந்து நிக்கிறாரு, எல்லா கட்சியும் கேள்வி கேட்கிறாரு, எல்லாரையும் புடிச்சு நிக்க வச்சு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதே மாதிரி எல்லாரும் பண்றோமா? நோ. அதுதான் உண்மையான விஷயம். இதுல ரங்கராஜ் பாண்டே வேற ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவர் பேசுவாரு. முக்கால்வாசி உண்மை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட், இல்ல எடப்பாடி வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்க அண்ணாமலையை தூக்கியே ஆகணும், அப்பதான் நாங்க வருவோம் அப்படிங்கிறாரு. அதுதாங்க உண்மை. அண்ணாமலை போயிருவாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியே வர ஆரம்பிச்சுச்சு. ஐயோ அப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களே, நல்ல அரசியல் விமர்சனகர்கள்லாம் சொல்லிட்டாங்களே, அப்ப போச்சா அண்ணாமலை போயிருவாரா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனாவும் இருந்தது. அந்த வகையில பார்க்கும்போது இவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னவோ அப்படி இப்படி பார்த்தா பரவாயில்ல, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இப்போ அந்த தங்க முட்டை வாத்து கதை கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் இந்த கதையும். இதுக்காக ஆசைப்பட்டு அண்ணாமலையை அவங்க கட்சி வளரணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் தான். சோ ஒரு பிளேஸ பிடிக்கணும், எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் போட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் உண்மைதான் பிஜேபி. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய பில்லரா சவுத் சைட்ல எல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதாகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ் இருக்கும்போது, இப்போ இந்த 1000 கோடி ஊழல் ஆகட்டும், எல்லாத்திலையும் குரல் கொடுத்து அப் டு டேட் இப்படி வச்சிருக்காரு டேட்டாவை. இப்படி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்து ட்விட்டர்ல போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, அவங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போடுறது, மக்களுக்கு ரீச் கொடுக்கறது அப்படின்னு எல்லா விதமான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இது கூட வந்து எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம். இப்போ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை பார்க்கும் போதும் அண்ட் வேற சேனல்ஸ்ல இருக்கிறதையும் பார்க்கும் போதும் மோஸ்ட்லி அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு, நிறைய பேர் சொல்றது, நாங்க வந்து அவங்க கூட்டணி ஏடிஎம்கே கூட பிஜேபி வச்சா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா முதல்வர் கேண்டிடேட்டா யார் இருக்கணும்? அண்ணாமலை தான் இருக்கணும், தலைமை வந்து எப்பவுமே கொஞ்சம் கூட கசிய கூடாது, அவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அது யதார்த்தமான உண்மையான்னு கேட்டா இல்ல. அதுக்கான விளக்கம் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். சோ இந்த மாதிரி அவர் தான் வேணும், அவர் இருந்தாதான் நல்லா இருக்கும் சிஎம் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், எல்லாருமே நினைக்கிறோம் தான். ஆனா அது நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமுடைய ஒரு கட்சி. ஸோ சேம் பிஜேபி இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சியும் அவங்களுடைய எல்லாமே வந்து டோட்டலா நார்த் சைட்ல தான் வந்து பிரதிபலிச்சு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு ஒரு கட்சியா தான் இருக்கு. ஸோ இப்போ நடுவுல வந்து சீமான் அவர்கள் கடந்த ரொம்ப வருடங்களா, அவரும் அண்ட் டிவிகே விஜய் அவர்கள் ஒரு 2 வருடங்களா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பாயிண்ட் எல்லாம் முன்னாடி வைக்கும் போது, இப்போ நீங்க அவர் வந்து ஆக்சுவலி ஏடிஎம்கே கூட நீங்க கூட்டு சேர்ந்தா நீங்க வேலையை விட்டு போயிருவேன், அந்த தலைமையே எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொன்னீங்களேன்னு கேட்கும் போது இவர் அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நான் தப்புன்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஆனா இன்னொரு விஷயமும் என்னன்னா, கொள்கை, அதாவது ஏடிஎம்கேனுடைய கொள்கை இபிஎஸ் சொன்னதுனால கொள்கையே நான் எதிர்த்தனே தவிர தனிப்பட்ட முறையில அவருக்கும் எனக்கும் எந்த வித ப்ராப்ளம்ஸும் கிடையாது, தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ எனக்கு ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் அந்த பாயிண்ட் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் தொண்டனா வேலை பார்க்கறதுக்கு கூட தயார் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் நான் எனக்கு வந்து ஒரு தலைமை கொடுக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் உழைக்கல, என்னுடைய கட்சியை நான் வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைமை என்ன சொல்றாங்களோ நான் அதையும் கேட்பேன். உனக்கு வேணாம்ப்பா, இந்த பதவி வேண்டாம், தலைமையில இருந்து நீ விலகிடு அப்படின்னு சொன்னாலும் தொண்டனா இருந்து கூட கட்சிக்காக உழைக்க ரெடி அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ முதலமைச்சரா ஏன் வர முடியாது அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை பத்தி ஒரு குட்டி எக்ஸாம்பிளை பார்ப்போம்.
காங்கிரஸ் மாநில தலைவரான பெருந்தகை செல்வ பெருந்தகை எடுத்துக்கோமே, அவர் என்ன பண்றாரு, லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 10க்கு 10 MP சீட்டை வாங்கிட்டாரு. இப்போ அது வாங்கி அவர் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்டை உள்ள வச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார், எனக்கு ஒரு 40 சீட்டு கொடுங்க, நான் MLA வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவர் வந்து அவருடைய விஷயங்களை முன்னாடி வச்சு அவங்க போயிட்டு என்ன பண்ணணும், அங்க போய் பார்லிமெண்ட்ல அவங்க உட்காந்து கெத்தா நிக்கணும். அதுதான் வந்து காங்கிரஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் வாய்ஸ், மைண்ட் பாயிண்ட், இல்ல பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு என்ன வேணா சொல்லலாம். சேம் தான் இப்போ இங்க நடக்கிற விஷயங்களை தாண்டி அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய தேசிய லெவல்ல ஒரு கட்சியா பிஜேபி எல்லாம் இருக்கும்போது அவங்க இப்போ வரையும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து அவங்களோட எம்பிஸ் அப்படின்றதே இருக்கு இல்ல. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் எதுவுமே பலிக்காத ஒரு ஒரு ப்ராப்ளம்ல இப்போ அண்ணாமலையை வச்சு அவருடைய முகத்தை வச்சு ஒரு இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய அடையாளமா இவரை காமிச்சு சீட்ஸை வந்து இவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறது ஒரு டபுள் டிஜிட்டா உள்ள போய் அவங்க வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து கெத்தா நாங்களும் வந்து இப்போ எந்த ஆப்போசிட்டா இருந்தாலும் ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாங்களும் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெத்தா உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்கேஸ் ஏடிஎம்கே திரும்பவும் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஎம்கே தான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேணாம் அப்படிலாம் சொல்லிக்க வேணாம், உடனே வந்து வேற ஏதாவது இஷ்யூ ஆயிடும். டிவிக்கோ இல்லை டிஎம்கே சீமான் அவர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஏடிஎம்கே வந்துட்டு ஆக்சுவலி இப்போ திரும்பவும் ஒரு தோத்துருச்சு அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, கூட்டணியில இருக்கும் போது நான் முன்னாடியே சொன்னேன் இந்த தலைமையை நீங்க தூக்கி இருந்திருக்கலாம், அண்ணாமலை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துவாங்க. அந்த நேரத்துல யாருக்கும் எந்த தொலையும் இல்லை, என்னால பிரச்சனை நீங்க சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் தெளிவா தொண்டனா இருந்து வேலையை பார்க்கவும் நான் தயார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை அவர்கள் முன்கூட்டியே வச்சிருக்காரு. சோ இதனால யாரும் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. தலைமை எடுக்கிற முடிவின்படி இவரு கேள்வி கேட்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாரு. உங்களோட கையில தானேங்க, நீங்க பார்த்து பண்ணியிருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கேவும் பிஜேபி எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது, இவங்களும் அவங்களை கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கையிலேயே கொடுத்தாச்சு. டெல்லி தலைமை இப்போ விரும்புற விஷயம் என்ன, ஒரு 10-15 MLA சீட்டையாச்சும் நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரா உள்ள போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். அண்ட் சிஎம் கோல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ 2024ல அவங்களுடைய எலெக்ஷன் நடந்துச்சு, அண்ட் திரும்ப 2029ல இப்போ அந்த எலெக்ஷன் நடக்கும் போது நம்ம சைட்ல எம்எல்ஏவோ எம்பிஸோ நல்லா கெத்தா இருந்தாங்க, நல்ல ரூலிங் பார்ட்டிஸ் கூட சூப்பரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேச நல்லா இருக்கும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு எய்மை தாண்டி சிஎம் உடைய ஒரு பதவிக்காக இந்த ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய மோஸ்ட் பாசிபிளான ஒரு எத்திக்ஸா இருக்காதோ அப்படிங்கிறது தான் பலரின் கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் சொல்லுங்க எனக்கு. அண்ட் அகைன் அவர் சொன்ன மீதி ஸ்டேட்மெண்ட்ல எதை மிஸ் பண்ணணும்னு பாப்போமா. 2 வாரம் கழிச்சு நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியல, ஐயோ தலைவா நீ என்ன அப்படி சொல்லிட்டு போயிடாத தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை பார்த்து பயங்கரமா ஃபீலிங்ஸ்க்கு உள்ள இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து அவரோட என்ன நினைச்சு சொன்னாரு அப்படிங்கிறது அவருடைய மனசுக்கு தான் தெரியும் இல்ல. நம்ம ஈஸியா வந்து அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அவரு இந்த விட்டு போயிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்ன 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏன் அப்படின்றதுக்கும் நான் பதில் சொல்றேன். சோ அவர் இதை விட்டு விலகிடுவாரு அப்படின்றதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் கூட கிடையாது. என்னன்னா இப்போ இபிஎஸ் முழுக்க வந்து அண்ணாமலையை நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் அவர் வந்து டோட்டலா வேற பார்ட்டி, இவங்க டோட்டலா வேற ஒரு பார்ட்டி. இவங்க 2 பேரும் வெவ்வேறு விதமான ஒரு தலைமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு மேற்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது இவரு போய் அவங்க கிட்ட இப்படி டம்ப் பண்ணணும்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. அதை சொல்லியிருந்தா ஆப் யாருக்கு, இபிஎஸ்க்கு தான் இருக்கும். ஏன் இவங்க வந்துட்டு இவங்களுடைய கூட சேரும் போது இவங்களுக்கான ஒரு அடையாளமா இருக்கிறது அண்ணாமலை அவர்கள். சோ அண்ணாமலையை நீங்க தூக்கிட்டு வேற எந்த தலைமையை போட்டாலும் அங்க டோட்டலா வந்து தொண்டர்கள் உடனே அக்செப்ட் பண்ணணும், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா. தொண்டர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, ஏன் பண்ணுவாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலையை வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக, அவர் இதுக்கு முன்னாடியே வந்து ஐபிஎஸ்ஆ இருந்தாரு கர்நாடகால. அவர் நிறைய நம்ம நியூஸ்ல எல்லாம் அவரை பார்த்திருக்கோம். ஒரு சிங்கம் போலீஸ் லெவல்ல வந்து அவரை சூப்பரா வந்து எல்லாருக்குமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூப்பர்ல அவர் ரொம்ப நேர்மையா இருக்காரு, பயங்கர ஹானஸ்டான ஒரு பர்சனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து அவரை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பிஜேபிக்குள்ள வரும்போது அவர் தானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு வெல் பப்ளிஷ்ட் ஒரு பர்சனா இருந்தாரு. ஸோ அகெயின் அவர் திரும்பவும் இது உள்ள வந்து அவர் பேச ஒரு விஷயங்களும் புள்ளி விவரத்தோட சொல்ற விஷயங்கள், டிஎம்கே ஃபுல்லா டோட்டலா எதிர்த்து அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே நோண்டி கீழே கொட்டுறதாகட்டும் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவர் சொல்றதுனால
அப்படிங்கறதுனால இன்னும் 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 ஸ்பெஷலைஸ்டா மக்கள் மத்தியில நல்ல பேசப்படுற ஒரு நல்ல ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா மாறிட்டாரு. ஸோ மேபி அந்த விஷயத்துக்காக அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஃபியூச்சர்ல இந்த மைக்ல யார் வேணா நிக்கலாம், அப்ப அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாருல்ல, அதுக்கான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைமை அப்படிங்கிறது அவரு ரொம்ப ஸ்பெசிஃபைடா ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிளேஸை வந்து டிமாலிஷ் பண்ணி நான் உட்கார்றேன்ப்பா அப்படின்னு யாரு வந்தாலும் வேஸ்ட் தான் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. ஸோ அவருங்க யாரு போட்டாலும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. தலைமை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், தலைமை எடுக்கிற முடிவு. ஏன்னா இவங்களும் அவங்களை கேட்க கூடாது, இவங்களும் இவங்களை கேட்க கூடாது. எல்லாத்துக்கும் தனிப்பட்டு நான் வந்து சென்டர்ல நிக்கிறேன், எனக்கு இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பிளா ஒதுங்கிறதுக்காகவும் மேபி சொல்லியிருக்கலாம். 3rd பாயிண்ட் நான் சொன்ன மாதிரியே தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுவும் வந்து அது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். தொண்டனா நான் பணியாற்றுவேன், அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தலைமையினுடைய கையில கொடுத்துட்டு ஃப்ரீயா அப்படி உட்காந்துருக்காரு. எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு. ஸோ முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவர் வரணும் அப்படிங்கிறது பலரின் ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கு. ஆனா அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது, பிராக்டிக்கல் என்னங்கிறத பாக்கணும்ல. ஏன்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அதுதான். இப்போ இங்கே பிரதானமா அவங்க 2 பேர் தான் அப்படிங்கும்போது அவங்க இல்லையா, இப்ப டிவிக்கு தனிச்சு நிக்கிறாரா, விஜய் அவர்கள் தான் வரப்போறாரு. சீமான் தனிச்சு நிக்கிறாரா, அவருக்கு ஓட் பண்றவா, அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா வரப்போறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் ஒரு மோதும் போது இவர் தான் இதுல ப்ரியாரிட்டியா இருப்பாரு. இபிஎஸ் அவர்கள் தான். இவங்க வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி அப்படிங்கிறதுனால இவங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன் 2029ல வர்றதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த ரியாலிட்டியா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆனா இன்னொன்னு லாஸ்ட் ஃபைனலா நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷுவரா இப்போதைக்கு இப்போ வந்து இங்க தலைமை தாங்கிட்டு இருக்கிற தமிழக மாநில பிஜேபி கட்சி இருக்குல்ல, அதனுடைய தலைவரா இருக்கிற நம்ம அண்ணாமலை அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் இன்கேஸ் கசிஞ்சாரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் பிஜேபிக்கு இல்லவே இல்லை. இது வரைக்கும் அவங்க சம்பாரிச்ச பேர் என்னவோ ஏதோ, இப்போலாம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கோ இல்லையோ, அண்ணாமலையால் அவங்களுக்கு பேர் சேருது. ஒரு 3% ஒரு வங்கி வாக்கு, அதாவது வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு 11% அளவுக்கு வந்துட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஹைக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த மனுஷன் அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் இழந்துட்டாங்கன்னா மொத்தம் போயிடும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ so much for watching this video. Bye bye.